வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வாழ்க்கையிலும் அமைதியும், நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இதுவரைக்கும் பார்ட் 8 பார்த்துருக்கோம். அது லாஸ்ட்டா என்ன பார்த்தோம்னா, வர்தினி தூங்குற மாரி அவருக்கு ஒரு சின்ன கனவு வர மாதிரியும், அதே நேரத்தில ஜானும் தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் சொல்ல தயாரா இருந்தாரு. சந்துருவும் ஃப்ளைட்ல தன்னோட மனைவிய அப்புறம் பத்தின நினைவுகளோட அவரு தொடங்க ஆரம்பிச்சாரு. அதே சமயம் நம்மளோட கல்யாணம் அந்த 2 குழந்தைங்க பக்கத்துல போய் படுத்து அவரோட மனைவியை நினைச்சு தன்னோட கதையை நினைக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அதோட தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதைகளின் இளவரசிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ் பார்ட் 9. தூங்கிட்டு இருக்கும்போது வர்தினி நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, அந்த ஒரு குட்டி குழந்தை வர்தினி ஒரு 6 வயசு 7 வயசு ஒரு குழந்தையா இருக்கும்போது அவ கையில ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல ஒரு லேடி சொல்றாங்க, இனிமே சீதா அம்மாவுக்கு பாப்பா தான் ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு பாப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும், பாப்பாவை தான் அதிக நேரம் பார்த்துப்பாங்க, நீ எல்லாம் கிடையாது, நீ இப்ப செகண்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே வர்தினி சீதாம்மாட்ட கேட்டுட்டு இருக்காங்க, சீதாம்மா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல பாப்பாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்னடா தங்க கேள்வி, எனக்கு எப்பவுமே உங்களை தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பார்த்தீங்களா, சீத்தம்மாக்கு எப்பவுமே என்னதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு பேசும்போது வர்த்தினி சொல்றாங்க, அம்மா சீதாம்மாக்கு நான் தான் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி எனக்கு இந்த குட்டி பாப்பா தான் ஃபர்ஸ்ட், இந்த குட்டி பாப்பாவுக்கு நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னா. சரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, என்னோட பேரை இவளுக்கு வைக்கணும், எனக்கு என்ன கிடைக்குதோ இது எல்லாமே இவளுக்கும் கிடைக்கணும், அதனால என்னோட பேர் ரதி வர்த்தினிங்கிற பேரை இவளுக்கு ரதி தேவின்னு வைக்கணும் அப்படின்னு சொன்னா. இதை கேட்டவுடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். அதே நேரத்துல அந்த டிரைவர்னாவுக்கு தான் பொண்ணு இந்த வீட்டில் ஒரு பொண்ணா வளர போறாத நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சீதாமாவுக்கும் அளவு கடந்த சந்தோஷம். ஒரு வேலைக்காரங்களோட பொண்ணுன்னு பார்க்காம அந்த வீட்டோட வாரிசா அவங்க வளர்க்க போறாங்கிறது நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி அந்த சின்ன குழந்தை பெரிய பிள்ளையா போனா ஸ்கூல் போகிற ஸ்டேஜ் வரும்போது வர்தினி எந்த ஸ்கூல்ல படிச்சாலோ அதே ஸ்கூல்ல அந்த ரதி தேவியும் சேர்த்தாங்க. 2 பேரும் ஒன்னா ஸ்கூல் போக ஆரம்பிச்சாங்க. 2 பேருக்கும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட அந்த வர்தினியும் தேவியும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது யூகேஜி முடிச்சு அந்த குழந்தை வெளியில வரும்போது 2 பேரும் கூட்டிட்டு வெளியில கூட்டிட்டு வர்றதுக்காக சீதாம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்தாங்க. வரும்பொழுதுதான் அவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டது. இவங்க 2 பேரும் கூட்டிட்டு வர்றதுக்காக வந்தவங்க கூட்டிட்டு போய் ஒரு கடைக்கு முன்னாடி நின்று இவங்களுக்காக சில திங்ஸ் வாங்குறதுக்காக இறங்குறாங்க. இவங்க கடைக்குள்ள இருந்து அந்த 2 குழந்தைங்களும் கடைக்குள்ள போய் ஜாமானை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சீதாம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் வெளியில நின்று ஏதோ பேக் எடுக்கிறதுக்காக வரும்போது தான் அந்த கொடூரமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவங்க 2 பேரும் ஒரு கார் ரொம்ப வேகமா அவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி அவங்கள மேல கண்மூடித்தனமா இடிச்சிட்டாரு. அந்த இடிச்ச இடத்துலயே அவங்க உயிர் போயிடுச்சு. அதை நேர ரொம்ப பார்த்த அந்த ரதி தேவியோட மனசு, அந்த குட்டி பிஞ்சு குழந்தை அந்த கையில அந்த சாக்லேட்ஸ் அதை அப்படியே போட்டு காதோட கையை வச்சு கத்தி அம்மான்னு கத்துனதுதான் அந்த குழந்தை லாஸ்டா பேசினது. அந்த அதிர்ச்சி அந்த குழந்தைய இன்னும் மீளவே முடியல. அதோட அந்த குழந்தை தன்னோட பேச்ச இழந்துருச்சு. சாகும்போது சீதாம்மா ரதி தேவி கிட்ட அந்த குழந்தைய பிடிச்சு கொடுக்குறாங்க. ரதி தேவிய வர்தினி கிட்ட குழந்தைய பார்த்துக்க சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. அந்த நாளையில இருந்து இன்ன வரைக்கும் ரதி தேவி வர்தினியோட கண்ட்ரோல்லையும் வர்தினியோட முழு பாதுகாப்போடையும் தான் வளர்ந்துட்டு இருக்கா. அந்த கனவை கண்ட உடனே அது சீதாமான்னு கத்தி வர்தினி கண்ணை முழிக்கிறா. அதை வெளியில கேட்டுட்டு இருந்த ஜான் உடனே கார் கதவை திறந்து உள்ள ஓடி வர்றாரு. என்னாச்சு வர்தினி, என்னாச்சு அப்படின்னு அவ வேகமா ஜானை இறுக்கமா பிடிச்சிக்கிறா.
எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பயமா ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொன்னான். இந்த கனவு என்னை ரொம்ப நாளா தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒண்ணும் இல்ல. நீ கண்ண மூடு தூங்கு அப்படின்னு சொல்லி ஜான் அவ பக்கத்திலேயே படுத்து திரும்ப அவன் தூங்க வைக்க ட்ரை பண்றான். அந்த அவ உடம்பெல்லாம் வேர்த்து அப்படியே ஜிலு ஜிலுன்னு ஆயிருச்சு அவன் உடம்பு ஃபுல்லா. இந்த கனவு அவ வாழ்க்கைய ரொம்ப பாதிச்ச ஒரு கனவு.